ஃபன்னியான தகவலை சொன்னா எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருவீங்கங்க. ரீசெண்டா நடந்த ஒரு ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா 3.5 பில்லியன் பேர்கிட்ட சொந்தமா ஒரு டூத் பிரஷ் கூட கிடையாதான். பட் 4 பில்லியன் பேர்கிட்ட சொந்தமா மொபைல் ஃபோன்ஸே வச்சிருக்காங்களாம். கேட்கறதுக்கு ரொம்ப சில்லியா இருக்குல்ல? ஸோ இந்த தகவலோட வாங்க ஷோடைய அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். மருந்தே இல்லாம ஒரு நோயை எப்படி குணப்படுத்துறதுன்னு ஹீலர் பாஸ்கர் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது மருந்தில்லா மருத்துவம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை அன்பு வணக்கம். குடிக்கும் தண்ணீரை இயற்கையாக சுத்திகரிப்பது எப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம இந்த தண்ணியை சுத்திகரிக்கணும். தண்ணியில் நோய் கிருமி இருக்குது, டிடிஎஸ் அதிகமாக இருக்குது, சாக்கடை தண்ணி கலந்துருக்கு, குப்பை இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே. அதையெல்லாம் இயற்கையாக எப்படி சரி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாங்க. ஒரு சாதாரண தண்ணியில் உள்ள நோய் கிருமிகளை நீக்குவது 1 நிமிஷம் இருந்தால் போதுங்க. இதுக்கு ஒன்றும் பெரிய மிஷின்லாம் தேவையில்லை, ஒரே 1 நிமிஷம் இருந்தால் போதும். அதாவது ஒரு வெள்ளை கலர் பருத்தி துணி எடுங்க. சாதாரண தண்ணியை அந்த துணி வழியை இந்த பக்கம் ஊற்றி அந்த பக்கம் எடுங்க. வெளியே வரும் பொழுது அதில் நோய் கிருமியே இருக்காதுங்க. சாதாரண வெள்ளை கலர் பருத்தி துணிக்கு தான் தண்ணீர் உள்ள நோய் கிருமிகளை பிடிக்கும் தன்மை உடையது. இதைத்தான் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் கண்டுபிடிச்சி கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஆற்று தண்ணி, குளத்து தண்ணி, கிணறு தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெள்ளை கலர் பருத்தி துணி வச்சு இப்படி ஊற்றி அப்படி எடுத்து அந்த தண்ணி குடித்தாங்களா இல்லையா? இப்போ கூடங்க வீட்டில எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பைப் இருக்கு இல்லையா, டேப்பு, அதில் வெள்ளை துணியை மாட்டி வச்சுருப்பாங்க. அது வழியாக பாஸ் ஆனாவே போதுங்க. நீங்கள் வேணால் லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு தண்ணி எடுங்க, அதில் நோய் கிருமி எல்லாம் இருக்கும், லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை ஒரு வெள்ளை கலர் பருத்தி துணியில் இப்படி ஊற்றி அப்படி எடுங்க. கீழே வந்ததுக்கப்புறம் பாருங்கள், அதில் நோய் கிருமிகள்லாம் இருக்காதுங்க. ஒரே நிமிடத்தில் தண்ணியில் உள்ள உடம்புக்கு துரோகம் செய்கிற நோய் கிருமி மட்டுமே பிரித்து உடம்புக்கு நன்மை செய்கிற நல்ல கிருமிகளை பாஸ் பண்ணி எடுக்கிறது தாங்க வெள்ளை கலர் பருத்தி துணியோட வேலை. சாதாரண தண்ணியில் 1 கோடி கிருமி இருக்கும். அந்த 1 கோடியில் ஒரு 5 கிருமி தாங்க நோய் கிருமி இருக்கும். அப்போது அந்த 5 நோய் கிருமியை கொலை பண்ணுறதுக்காக பெரிய வித்தையெல்லாம் பண்ணாமல் நம்ம 1 கோடி கிருமி வேணுமா இல்லையா, நல்ல கிருமி. அதனால் வெள்ளை கலர் பருத்தி துணி வழியாக நீங்கள் தண்ணியை பாஸ் பண்ணி பாருங்களேன், அந்த தண்ணியில் நோய் கிருமி இருக்காது. சிம்பிள் டெக்னிக். அடுத்தது பிஹெச் வேல்யூ அதிகம் பண்ணணும். காப்பர் இருக்கு இல்லையா, காப்பர் செம்புங்க. செம்பு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா 4 மணி நேரத்தில் செம்பு பாத்திரம் அந்த தண்ணியின் பிஹெச் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம உடம்புக்கு தேவையான பிஹெச் வேல்யூ கொண்டு வந்துடுங்க. அந்த காலத்தில் காட்டுக்குள்ளையெல்லாம் ரிஷிகள் முனிகள்லாம் தியானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு காப்பர் குடுவையில் தண்ணி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அது இருக்கும் 2 வருஷம் 3 வருஷம் அப்படியே உட்காந்துருப்பாங்க. அவங்ககிட்ட போய் லொல்லு பேசி பாருங்களேன், தூக்கி நாசமாக போ, நாயா போன்னு தொளிச்சு விட்றாங்களா இல்லையா? அவ்வளோ பவர் இருக்குது. காப்பரில் தண்ணி வச்சு குடித்தா உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியங்க. அது நோய் கிருமிகளை 4 மணி நேரத்தில் க்ளீன் பண்ணிடும், எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுங்க, பிஹெச் வேல்யூ அதிகம் பண்ணிடுங்க. அதனால் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், சிம்பிள் ஐடியா. 4 வெள்ளை துணி வாங்குங்க, 4 காப்பர் பாட்டில் வாங்குங்க, 4 மண்பானை வாங்குங்க. வாங்கி வீட்டில் என்ன பண்ணுங்கள், 4 மண்பானையை லைனாக வைங்க. 4 காப்பர் பாட்டில் எடுத்து அந்த மண்பானைக்குள்ளே போட்டுருங்க. 4 வெள்ளை துணி எடுத்து மேலே மூடி வச்சுருங்க. இப்போது சாதாரண தண்ணி இருக்கு இல்லையா, அது குழா தண்ணியோ எந்த தண்ணி குடிக்கிறீங்களோ அதை வெள்ளை கலர் துணி வழியாக உள்ளே ஊற்றுங்க. உள்ளே வெள்ளை கலர் துணி வழியாக பருத்தி துணி வழியாக உள்ளே ஊற்றும் பொழுதே அதில் உள்ள நோய் கிருமியெல்லாம் ஒட்டிக்குமா? அந்த காட்டன் கிளாத் எடுத்து புழிஞ்சு கசக்கி பகலில் வெயிலில் காய போடுங்க. அடுத்த நாள் மறுபடியும் தயாராகிருச்சு. வெள்ளை துணி வழியாக உள்ளே வரும் பொழுது நோய் கிருமிகள் காட்டன் துணி நீக்கிருச்சு. நைட்டு ஃபுல்லாக மண்பானை என்ன பண்ணும், பிராணனை கொடுக்கும், உசுரை கொடுக்கும், ஆக்சிஜனை கொடுக்கும், கெட்ட விஷயத்தை உரியும். காப்பர் என்ன பண்ணும், அது பிஹெச் வேல்யூவை மாற்றும், நோய் கிருமியை கொலை பண்ணும். இதை விட என்னங்க சூப்பர் ஃபில்ட்ரு வேணும் உங்களுக்கு? எனவே வெள்ளை கலர் பருத்தி துணி, மண்பானை, காப்பர் பாத்திரம், இதை 3ஐயும் பயன்படுத்தி தண்ணீரை சுத்தம் படுத்தி அந்த தண்ணியை குடிச்சு பாருங்கள். இது உலகமாக மருந்து. குடிச்சு பாருங்கள், உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத மருந்து சாதாரண தண்ணியில் இருக்குங்க. அந்த தண்ணியை சுத்திகரிக்கிற முறை தாங்க நமக்கு தெரியல.
அது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா எந்த தண்ணி வேணாலும் சுத்திகரித்து அழகாக சாப்பிட்லாங்க. இன்னும் நிறையா இருக்குதுங்க. கொய்யா மர கட்டை இருக்கு இல்லையா, கொய்யா மர கட்டையை மேலே இருக்கிற அந்த தோலை சீவிட்டு உள்ளே இருக்கிற அந்த கட்டையை மட்டும் மேலே இருக்க பட்டையை சீவிட்டு கொய்யா மர கட்டையை தண்ணிக்குள்ளே போட்டு வைங்க. தண்ணி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ கொய்யா மர கட்டை பேட் ஸ்மெல் அடிக்குதோ அது தூக்கி வெளியே வீசிடுங்க. நெல்லிக்காய் மர கட்டை இருக்கு இல்லையா, நெல்லிக்காய் மரம் கட்டை எடுத்து அந்த மரக்கட்டை எடுத்து மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு நெல்லிக்காய் மர கட்டையை சும்மா ஒரு அரை அடிக்கு தண்ணிக்குள்ளே போட்டு வைங்களேன், தண்ணி சுத்தமாயிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி 1000 டெக்னிக் இருக்குங்க. வெட்டி வேற போட்டு வைக்கலாம், மூலிகை இருக்குது, முருங்கை விதையுடைய பொடி இருக்கு இல்லைங்களா, அதை தண்ணிக்குள்ளே போட்டாங்க அவ்வளோ சுத்தமாகுங்க. ஏங்க தண்ணியை சுத்தம் பண்ணுறதுக்கு இயற்கையாக 1000 வழி நம்ம தாத்தா பாட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை விட்டுட்டு பெரிய பெரிய மிஷினெல்லாம் வாங்கிட்டு தண்ணியை பழிச்சிட்டு தண்ணியை குறை சொல்லாதீங்க. தண்ணியை இயற்கையாக சுத்தம் பண்ணுறது தான் மிகவும் சிறந்தது. எனவே தண்ணீரை இயற்கையாக சிம்பிளாக நாம் சுத்திகரிப்பு செய்வோம். தண்ணீரை மருந்தாக மாற்றி குடிப்போம். நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம். ஆரோக்கியமாக.